பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வைகாசி மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். மொத்தம் 32 நாள் தமிழ் மாதம் வைகாசி மாதம் உள்ளடக்கியது. வைகாசி 10ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. அன்றைக்கி காஞ்சி பெரியவா ஜெயந்தி, அதாவது காஞ்சிபுரம் மகா பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம். 24 வைகாசி அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம், அந்த குரு பயிற்சியானது நமக்கு சரியாக இருக்காதோ, ஏமாற்றத்தை தருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதுதான் இல்லை. அதாவதுங்க, ஒரு வாசல் மூடனா கடவுள் இன்னொரு வாசல் திறப்பார். குரு ஸ்தான பலம் இல்லை தான், ஆனாலும் பார்வை பலம் கண்டிப்பாக உண்டு. அங்கேருந்து அவர் எங்கே பார்க்க போகிறார்? 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார், 12ஆம் வீட்டை பார்க்க போகிறார், 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இந்த மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை தருமா அப்படின்னா சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சியானது ஒரு இம்மி அளவாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குமா, பிரச்சனைகள் வருமா என்று எண்ணாதீர்கள். அதற்கு மாறாக நல்லது நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா பார்வை பலம் சிறப்பாக அமைகிறது. அதுவும் 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும். ஒருத்தருக்கு கணவன் மனைவி மனம் விட்டு பேசி, ஈகோலாம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். அது மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க பங்குக்கு மல்லு கட்டி இழுத்தாங்க, சண்டை போட்டாங்க. இப்போ இனி அவங்கெல்லாம் கூட ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலம். இப்படி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தாமல் இருந்தீங்க, இப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலம். உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லலாம். இனி உங்கள் சொல்லுக்கு மரியாதை 100% என்ன 200% கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தவர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் அருமையாக வாதிட்டு இந்த கேஸை சக்ஸஸ் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரேட்டிங் கூடும். ஜோசியர் நல்ல உங்கள் ப்ரிடிக்ஷன் நல்லா இருக்குங்க, நீங்கள் சொன்னது அப்படியே நடந்ததுங்க அப்படின்னு உங்களுக்கு அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு அமைப்பு, ஒரு சூழலை உருவாக்கி தரும் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 10ல் கேது இருந்தார் கடந்த நாள்லாம். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கடன் வாங்கி போட்டிங்கன்னா கடன் தான் அதிகமாகும், தொழில் வளராது அப்படின்னு சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், பாம்பு இருக்கிறாரு, ராகு இருந்தால் சூப்பரு. ஆனால் கேது ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார், கேது இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார். அப்போ இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார்னா அப்போ தொழில் வளருமா? வளராது. அதுக்கு அப்போ நீங்கள் காசு போட்ட காசு
வட்டி கட்ட முடியாது, வருமானத்தையும் தராது. அதனால தான் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்க அப்படின்னு கடந்த காலங்களில் அறிவுறுத்தி சொல்லியிருந்தோம். இப்போவும் கேது இருக்கார் சார் அப்படின்னா, இப்போ குரு பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை, அப்படியே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பாருங்கள், குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரும். தொழிலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு சாதாரண நிலையில் இருந்தேன்னா ஒரு மில்லியனர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும். ஒரு லட்சாதிபதி ஆகிட்டேன், இப்போ லட்சாதிபதிங்கிறது சாதாரண விஷயம், ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும், மில்லியனர்னு சொல்லணும். ஸோ அப்படி இந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்பி புதுசாக தொழில் துவங்கலாம். புதுமுகங்கள், அதாவது புதுசாக இது வரைக்கும் நான் தொழிலுக்கும் போகல, உத்தியோகத்துக்கும் போகல, என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். தொழில் வளர்ச்சி அடைஞ்சு பெரிய லெவலில் இமாலய வெற்றியை பெறப்போகிறீர்கள். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். இமாலய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது, இமாலய வெற்றியை பெறப்போகிறீர்கள். அதனால் நம்பி தொழிலை பண்ணலாம். ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்க சும்மா ஏதோ ஏனத்தானோன்னு பண்ணியிருப்பீங்க, இப்போ பார்த்தா சூடு பிடிச்சி ரொம்ப சூப்பராக போகும். உங்களுக்கு உங்கள் லெவலே வேறு அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ரெட்டிப்பு வருமானம் வரும், அதாவது பேங்க் பேலன்ஸ் உயரும். அப்போ வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒரு செலவினங்கள் வரும்ல. அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் வாங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, இப்படி எல்லா இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டாகிவிடும். அப்போது செலவினங்கள் வருமானம் வருதுன்னா செலவினங்கள் கண்டிப்பாக சுப செலவு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே. அப்போது இப்போ பாருங்கள், உங்களுக்கு குருவே பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? 12ஆம் வீட்டை. அப்போ குரு புத்திரகாரகன். பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்க, வெளிநாட்டுக்கு உயர்கல்வி கல்வி படிக்க வைக்க, இல்லை திருமணத்துக்காக நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்னமெண்ட்ஸ் நகைகள் வாங்கக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு 12ஆம் வீட்டை. அப்போ பூமி வாங்க, சொத்து வாங்க எல்லாமே நடக்கும். அப்போ சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் என்னங்க பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டோம். அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். ஜெயஸ்தானம், ஜெயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக அவர் இது நாள் வரைக்கும் சனி பகவானால் நீங்கள் அவதிப்பட்டீர்கள். இப்போ சனி பகவான் கொடுக்குற நிலையில் இருக்கிறார். பொருளாதார ரீதியில் உங்களை பெரிய லெவலுக்கு உயர்த்துவார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ல் ராகு இருந்தால் தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவங்க கோவப்படுவாங்க, பகையோடு இருப்பாங்க. அதாவது கோவப்பட்டு சண்டை சச்சரவுன்னு வரும். மற்றபடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ், இடம் வாங்க, வீடு வாங்க, சொத்து வாங்க, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்க, கொஞ்சம் அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக பார்த்து வாங்கணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் வெளிநாடு போக நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சனி பகவான் 3ல் இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ல் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார். அப்போ பூர்வீக சொத்தில் யாராவது உங்களுக்கு ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை பிரச்சனை வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஏன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், உங்கள் சுற்றுப்புறத்தில் பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, இல்லை பிள்ளைகளுடைய கல்வியில் தடை ஏற்பட, இல்லை பிள்ளைகளுக்கு கல்வியில் பிரச்சனைகள் வர ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க தேக ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. சனி பார்க்குது, மந்தன்னு பேர். அப்போ இப்போ கல்வியில் கூட படிப்பு கம்மியாக படிக்கலாம் பிள்ளைங்க. அதனால் அவங்க உயர்கல்வி படிக்கிறவங்க ரொம்பவும் சிறப்பாக அவங்க தன்னுடைய உழைப்பை இதில் முழுமையாக செலுத்தினா தான் அவங்களும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. 6ல் குரு, 4ல் பகை. எதிரிகள் தோன்றுவாங்க, ஆனாலும் அந்த எதிரிகளுக்கு இடையே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக இருக்கும். அதாவது
கோர்ட்டு கேஸுன்னு எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் உதவியாளர்கள் கிடைப்பார்கள். அது மட்டுமா, 7ஆம் இடத்துக்கு 2ஆம், அதாவது 5க்கு 2ல் குரு இருக்கார். அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளால் வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அவங்க படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களால வருமானங்கள் வரும். அதாவது பூர்வீக சொத்தின் மூலம் வருமானம், பிள்ளைகளால் வருமானம், இப்படி பல நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 7க்குடைய புதன் உங்களுக்கு பாருங்கள் 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இருந்த போதிலும் மறைந்த புதன் நிறைந்த தனம். அப்போது கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த 9க்குடையவன் குருவோடு சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தான். சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர்கள், தந்தைக்கு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையாக அமையிறது, இல்லை தொழில் நலிவடைந்து போகிறது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சிம்மத்தை சனி பார்க்கிறார். அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மேலிடத்தில் செல்வாக்கை எந்த நேரமும் இழக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி 10ஆம் இடம் 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும். கேது இருந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போது பட்டங்கள் பதவிகள் தேடி வரும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கும். பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்த்து இது நாள் வரைக்கும் தூக்கம் வரல, டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, அலைச்சலாக இருந்தீங்க, அசுப செலவு நடந்தது. ஆனால் இப்போது அதே சனி 12ஆம் இடத்தை பார்த்தாலும் சுப செலவு குரு பார்க்குறார். சுப செலவு தான் மேக்சிமம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசிக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. அதாவது ஆரம்பத்தில் வைகாசி 1, 2, அப்புறம் வைகாசி 27, 28, 29, இந்த 5 நாள் சந்திராஷ்டமம் வர்றதால இந்த சந்திராஷ்டம நாட்களில் நம்ம ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். வேலைக்கு போனாலும் இல்லை வேறு எங்கே போனாலும் உங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். பாதியில் போய் நின்று போய் உங்கள் வேலை ஏண்டா போனோம் ஏன் அப்படின்ட்டு ஒரு அவசரம் மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க. அதை விட நீங்கள் நீங்கள் வாடகை இதுவில் போனீங்க, வண்டியில் போனால் ஏதோ அது பிரச்சனையாக இருந்தால் அதை கட் பண்ணிட்டு இன்னொரு வண்டி வாங்கி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. போகிற இடத்துலையும் இந்த சந்திராஷ்டிரமங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஐயோ இன்றைக்கி சந்திராஷ்டிரமம், யார் ஆஃபீஸில் கூப்பிட்டு திட்டுவாரோ, இல்லை அதிகாரிகள் நம்மளை வைவாங்களோ, இல்லை பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க ஏளனமாக பார்ப்பாளோ அப்படின்னு விழிப்புணர்ச்சியோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போது நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை உங்களாலேயே பாதி சால்வ் ஆகிடும். நீங்களே விழிப்புணர்ச்சியாக இருக்கிறீங்க. அப்போ இதுவாக இருக்கிறீங்க, ரொம்ப கவசத்தோடு, அதை கவசம்னு சொல்லலாம். அதை அப்போ அந்த நீங்கள் எதிர்பார்ப்பு ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஃபீல் பண்ணிட்டாலே நீங்கள் வர்றதை நீங்கள் உங்களாலே அதை தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை. மற்றபடி இரவு பிரயாணத்தை செய்ய வேண்டாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் கூட வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சுன்னு சொல்லலாம். இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு தயவு செய்து குரு பயிற்சி ஆச்சேன்னு 6ல் போச்சு ஊரில் பகை அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த குரு ஒரு வாசல் முன்னாலும் இன்னொரு வாசல் திறப்பார் கடவுள். அப்போது பார்வை பலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா தனுர் ராசி அன்பர்களுக்கு பொற்காலம்தான். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.